இந்த சின்ன வயசுல புருஷனை பறி கொடுத்தவங்கலாம் மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கலையா என்ன? இல்ல விவாகரத்தான பொண்ணுங்க தான் யாரையாவது கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழலையா என்ன? டேய், அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு மட்டும் கல்யாணம் ஆனதை நான் ஏன் பெருசா நினைக்கணும்? நோ, நெவர். டேய், இதுக்கு முன்னாடி தனமா வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாதுடா. இதுக்கப்புறம் அவங்க எப்படி இருக்க போறாங்க, அவங்கள நான் எந்த அளவுக்கு சந்தோஷமா வச்சு பார்த்துக்க போறேன்னா ரொம்ப முக்கியம். இல்லடா, அதனால தனமாவை காதலிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது. நான் அவங்கள காதலிக்க தான் போறேன். டேய், அப்போ உடனே போய் உன் மனசுல இருக்கிற காதலை அந்த பிள்ளைகிட்ட சொல்ல போறியா? இல்ல, இப்போதைக்கு வேணும்னா கொஞ்ச நாள் தள்ளி போடுறேன். ஆனா ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் என் மனசுல உள்ள காதலை கண்டிப்பா தனமா கிட்ட நான் சொல்லிதான் ஆவேன். அது சரி, கதை இப்படி போகுதா? ஏக்கா ஏக்கா, எதுக்குக்கா சோம்பேத்துன்னு போய் கதுவாண்டி வைக்கிற? ஏய், பேசாம இரு. எல்லாம் ஒரு காரணத்துக்காக தான்.